எல்லாமே இப்போ ஆரம்பிச்சிருச்சு. உன்கிட்ட இருந்து ஒவ்வொன்றும் பிரியறத பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீ எப்படி உணர்றங்கிறத தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இப்போ உன்னோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. இங்க என்ன நடக்குது? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் இப்ப கவாக்கிய தேடி தானே போயிருக்கணும். அவனை கண்டுபிடிச்சிட்டோம். நீ உண்மையாலுமே என்னை எவ்வளவு கோவப்படுத்திட தெரியுமா பொருட்டோ? உன்னால முடிஞ்ச இங்க இருந்து தப்பிச்சு போ. மிட்சுகி, உனக்கு என்னாச்சு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இடாவோட உண்மையான சக்திகள் உலகத்துக்கு தெரிய வேண்டிய உண்மையான நேரம் இது. அவகிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. அதோட பேர் ஓம்னிபொட்டன்ஸ். ரேஷியோ ஷிபி மிகாசுஜி. இவங்க எல்லாத்துக்கும் என்னதான் ஆச்சு? எதுக்கு என்ன தாக்குறாங்க? ஓம்னிபொட்டன்ஸ் அது ஒரு கடவுள் பயன்படுத்தக்கூடிய சக்தி. அது அவங்க செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. சுசுகி மட்டும் பயன்படுத்தக்கூடியது. அவளோட வசீகரத்துக்கான காரணம் அதுவும் இதேதான். கவாக்கி நிதர்சனமா இருக்க முடிவு பண்ணிட்டான். அவ எய்டோட வழியா சென்று அழைக்கப்பட்டதுனாலதான் எய்டோட ஆயுட ஆசைகள்னால அவனும் நீயோ இடம் மாறப்பட்டீங்க. ஒத்துசுகேஸ் எத்தனை தடவை கடவுளா மாறுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒருவேளை மக்களோட எண்ணங்களை மேனிபுலேட் பண்ணி அதை மறக்க வைக்க முடியும்னா அதனாலதான் யாருக்குமே யோசிச்சு கடவுளை பத்தி எந்த விதமான ஞாபகங்களும் இல்லை. அதுக்கு கடவுள்கள் பயன்படுத்தினதுதான் இந்த ஓம்னிபொட்டன்ஸ். உன்னையும் காவாக்கியும் மாத்திக்கணுன்ற எந்த விதமான ஆசையும் எய்டாக்கு கிடையாது. அதே நேரத்துல இப்போ அவ இப்போ உசுமாக்கி கவாக்கி ஹோகாகேவோட பையன். இந்த வில்லேஜ்லயே பிறந்து வளர்ந்தவன். ஆனா நீ ஒரு வெளியாளு, தனிமையிலே இருக்கிற ஒருத்தர், மற்றவங்களால வேட்டையாடப்படக்கூடியவன். நீ இப்ப வெறும் சாதாரண பொருட்டோ. உனக்கு புரியுதா? எல்லாரும் கவனமா கேளுங்க. பொருட்டோன்ற குற்றவாளினால பயங்கரமான நிகழ்தகழ்வு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க என்ன நடக்குது? சரதா, ஒரு கொண்டுவாளியே. அப்பா, மிட்சுகி எங்க? நீயோ அவனு ஒன்னத்தானே வந்தீங்க? மிட்சுகி அவன் பொருட்டுவ கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அது அவ இல்ல. எனக்கு எல்லாமே புரியுது. அவன் கிட்டத்தட்ட கவாக்கிய கொண்டு இருப்பான். இதே மாதிரி தான் நருட்டோக்கும் ஹினட்டோக்கும் ஏதோ நடந்திருக்கு. அதை அவன் தான் பண்ணியிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு உடனே தெரிஞ்சுக்கிட்டாகணும். அவன் இந்த கிராமத்தை தாண்டறதுக்குள்ள அவ கதையை நான் முடிக்க போறேன். கவலைப்படாத சரதா, நீ கிராமத்துக்கு போய் ஓய்விடு, சரியா? முடியாது. பொருத்தோ. சரதா, உனக்கு என்னாச்சு? என்ன நடந்தது? பப்பா, உங்களை ஏமாத்தி இருக்காங்க. பொருட்டவால எப்படி இவ்வளவு மோசமான விஷயங்களை செய்ய முடியும்? இப்ப நான் சொல்றது ஒரு பைத்தியக்கார தனமா கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்றது ஒரு தடவை கேளுங்க. உங்க பொண்ணு முதல் முறையா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். வாய்ப்பே இல்லை. இது அதுதான்.
தயவு செஞ்சு பொருட்டவ காப்பாத்துங்க. அப்பா, மோமோஷிக்கி, என்னோட நண்பர்களை நீ காயப்படுத்தினா உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். அவங்க ஒன்றும் உன் நண்பர்கள் கிடையாது. சொல்ல போனா உனக்கு இப்ப யாருமே இல்லை. இவங்கெல்லாம் இப்போ உன்னோட எதிரிங்க. உனக்கு அதெல்லாம் ஏற்கனவே தெரியும் இல்லையா? எல்லாரும் நீ சாகணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறாங்க. அதனால இங்க உனக்கு எந்த இடமும் இல்லை. நான் முன்னாடி உன்கிட்ட சொன்னதே தான். அந்த நீல நிற கண்கள் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பொறிச்சிடும். இப்போ நம்ம சீக்கிரமாக ஏதாவது பண்ணி ஆகணும். நம்ம கிராமத்தை விட்டு வெளியே போவோம். புரிஞ்சுது. நீ இப்போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இங்க நம்ம கொஞ்ச நேரம் பாதுகாப்பா இருக்கலாம். ஷோர் வழியை நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் நம்மளால எய்டாவை ஏமாற்ற முடியாது. அதோட கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு கிளம்பலாம். மாஸ்டர் சாசுகே, நான் கோனஹாவோட எதிரின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? எதுக்காக எனக்கு உதவுறீங்க? அந்த ஹெட் பேண்ட் அது நான் கவாக்கிக்கு கொடுத்தது. இருந்தும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது ஓங்கிட்ட இருக்கு. இதை நீயும் கேட்டுட்டு தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் மோமோஷிக்கி. நீ இருக்க வேண்டியது கவாக்கிக்குள்ள. உன்னோட ஏன் பொருட்டுக்குள்ள இருக்க. நிறைய விஷயங்கள் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் என்னால் அதை நல்லாவே உணர முடியுது. ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறின மாதிரி இருக்கு. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இப்போ வரைக்கும் நான் எதையுமே கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் என் நினைவுகள் விசித்திரமாக நடந்துக்குது. இனி நான் இங்கே எதையும் நம்ப போகிறதில்ல. ஏன்னா நான் முடிவெடுத்துட்டேன். என்ன நான் சந்தேகப்பட்டாலும் என்னோட பொண்ணை நான் நம்புகிறேன். சரதையை கிட்ட கேட்டதுக்காக தான் நான் உனக்கு உதவுறேன். அதுக்காக மட்டும்தான். இவ தெளிவாக தான் இருக்கானா? இவனை பைத்தியக்காரனை பொருட்டுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் நினைக்கிறது தப்பாக இருக்கலாம். அது பொய்ன்றத எனக்கு சோறுதாக்கும் நிரூபி. அவன் சொல்றது எதையும் காது கொடுத்து கேட்காத. அவன் ஒருத்த மட்டும் உன் பக்கம் இருந்தா உன்னால எல்லாத்தையும் தோக்கடிச்சிட முடியும். நம்புறியா பொருட்டு? ஆம்னி பொட்டச்சால் நடந்தது எதையுமே நம்மளால மாற்ற முடியாத முட்டாள். இது நீ நினைக்கிறத விட ரொம்ப வித்தியாசமானது. நீ அவளை கொன்னாலும் இது சரியாகாது. அதனால எதுவுமே பழையபடி நீ மாற போறது நீ இல்ல. பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல ஓசுசுகி. என்னாச்சு? உனக்கு பயமா இருக்கா? உன்னோட ரோல் இங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வர. அதனால முட்டாள் மாதிரி நடந்துக்கிறத நிறுத்து. சீக்கிரமா உன்னோட உடம்ப என் கிட்ட ஒப்படை. கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? முட்டாள்தனமா உன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய வச்சிருக்க போல. வாய மூடிட்டு ஒரு செத்த பணம் போல எனக்கு பின்னாடி நின்று வேடிக்கை மட்டும் பாரு. இப்ப நீ என்ன சொன்ன பைத்தியக்காரா? மன்னிப்பு கேட்கறதுனால எதுவும் மாற போறதில்ல. ஆனா இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு போருட்டோ. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அப்ப இவதான் எய்டாவா? நீ ஒரு அரக்கி. உனக்கு ஏற்கனவே தெரியுமா? உனக்கு என்னாச்சு போருட்டோ?
நானும் கவாக்கியும் இடத்த மாற்றிக்கிட்டோம். இதுதான் நடந்தது. நான் கவாக்கிக்கு உதவணும்னு தான் நினச்சேன். அதுக்காக மட்டும்தான். என்னை நம்புங்க. ஆனால் நான் இங்கே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் விஷயங்கள் இப்படி மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை போருட்டோ. முன்னாடி ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. அந்த நேரத்தில் நான் உணர்ந்தது இது. எல்லாரும் என் கட்டுக்குள்ள அடங்குனாங்க. நீ சுயநலம் இழந்து தான் அதை பண்ணியிருக்க. சொல்லப்போனால் உன்னோட உண்மையான சக்தியே ஆம்னிபொட்டன்ஸ் தான் இது உண்மையாக்கி இருக்கிறது. அப்படின்னா இது ஒரு பெரிய தலைவலி அணைக்கும் போலயே. ஆனால் இப்போ எல்லாமே கவாக்கி ஆசைப்பட்ட மாதிரியே பிரதிபலிக்குது. இதை நினச்சி நீ ரொம்ப அமைதியாக இருக்க. ஆனால் நீ ரொம்ப மன அழுத்தத்தில் தான் இருக்கேன்னு நான் நினச்சேன். ஓ அப்படியா? அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் நான் அவனை பற்றி யோசிக்கிறதையே நிறுத்திட்டேன். பாதுகாப்பு இல்லாமல் தனிமையில் இருக்கிறது தான் நான் இப்போ உணர்றேன். அவனோட சின்ன வயசுல இருந்தே இது எல்லாத்தையும் அவன் அனுபவிச்சிருக்கான். ஆனால் நான் முன்ன இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கேன். நான் நினச்சேன் என்னால் அவனை கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும், அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்னு நம்பினேன். ஆனால் அது உண்மை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவனை இந்த சூழ்நிலை தான் இப்படி மாற்றி இருக்குன்னு நம்புகிறேன். அது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் நான் நடித்தேன். இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் உன்னை ஒரு உண்மையான சகோதரனாக தான் பார்த்தான். எனக்கு அப்படி தான் தோணுது. நருட்டோ, இப்போ நீ இருக்கிற மாதிரியே அவனுக்கு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவ எல்லாராலையும் வெறுக்கப்பட்டவ. ஆனால் அவன் ஹொககேவானோ தான் யாரும் நிரூபிச்சு அவன் அதை காட்டுனான். நீ தான் அவனோட உண்மையான மகன்னா, எங்களுக்கு அதை நிரூபிச்சு காட்டு. அறிவு கெட்ட ஷினோபி, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவனோட உடம்ப நான் எடுத்துக்கலான்னு பார்த்தா இது சரியில்லை. இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டாகணும். இப்போ நம்ம கிளம்பலாம்.